சிந்தனை நிறுவன தலைவர் எனது அருமை நண்பர் திரு வழக்கறிஞர் மகாராஜா அவர்களே, அகில இந்திய தேவேந்திர குல கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளர் திருமதி சந்தனபிரியா பசுபதி பாண்டியன் அவர்களே மற்றும் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட நிர்வாகிகளே, சார்பணி மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய செயலாளர்களே, நகரக்கழக செயலாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, பேருக்கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பித்து, எனக்கு முன்னாலே அருமை சகோதரர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அழகாக அற்புதமாக சுருக்கமாக பேசினாலும் விளக்கமாக தெளிவாக பேசி அமர்ந்திருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1972 இந்த கட்சி துவக்கினார். அவர் துவக்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற்றிருக்கார் என்று சொன்னால் அது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம் இந்த மண்ணில் பிறந்த காரணத்தினால. அவர் மறைவுக்கு பிறகு இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செயல்படுத்தினார்கள். அவருடைய உடல்நலத்தை கூட பொருட்படுத்தாமல் மக்களுக்காகவே சேவை செய்து தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு அர்ப்பணித்த தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அந்த இருவரும் தலைவர்கள் இந்த மண்ணிலே தோன்றிய காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் ஒரு பலமான தமிழமாக, செழிப்பான தமிழகமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த இருவரும் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவி அம்மா தமிழ்நாட்டு மக்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை. ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். இடைப்பட்ட காலத்திலே இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்கின்றானோ அவர்கள் அந்த தலைவர்கள் தான் மக்கள் மனதிலே வாழ்வார்கள். அந்த இருவரும் தலைவர்கள் இன்றைக்கு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய தலைவர் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார். இன்னொரு தலைவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? வீட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் யாருங்க? திரு கருணாநிதி அவர்கள் வீட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர். நம்முடைய தலைவர்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். நம்முடைய தலைவர்களுக்கு என்று அரசியல் வாரிசு கிடையாது. நாம் தான் பிள்ளைகள், நாம் தான் பிள்ளைகள். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளாக கருதி தங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த பிள்ளைகள் செழிப்பாக வளமாக வாழ வேண்டும் என்று இரவுகள் வராமல் உழைத்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். மக்களுக்காகவே துவங்கப்பட்ட இயக்கம். ஆகவேதான் யாராரோ இந்த இயக்கத்தை அழிக்க முற்பட்டார்கள். யாரெல்லாம் இந்த இயக்கத்தை அழிக்க முற்பட்டார்களோ அவரெல்லாம் அடையாளம் காணாமல் போய்விட்டார்கள். இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நாள். அன்றைய தினம் நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இரவுகள் வராமல் வாக்கு சேகரித்து கொட்டும் முரசுக்கு வாக்களித்து லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்றது. நம்ம வேட்பாளரை விட நம்முடைய கூட்டணி வேட்பாளருக்கு அதிகமாக உழைக்க வேண்டும். அண்ணா திமுக என்று சொன்னாலே அனைவரையும் மதிக்கக்கூடிய கட்சி, அதுவும் கூட்டணியை நேசிக்கக்கூடிய கட்சி. நம் வேட்பாளரை விட அவர்களுக்கு கூடுதல் நேரம் செலவழித்து வாக்குகளை சேகரித்து வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய லட்சியம். இதே திமுகவில் பாருங்க, திமுகவில் எப்படி இருக்குது? சீட்டை கொடுத்துட்டாங்க. சீட்டை கொடுத்து கூட்டணி கட்சி வேட்பாளரை அழுக வைக்கிறாங்க. கூட்டணி கட்சி வேட்பாளரை கண்ணீர் வெடிக்கிறார். இதுதான் திமுக கூட்டணி. அண்ணா திமுக கூட்டணி நம்முடைய வெற்றி வேட்பாளர் எப்படி அழகாக அற்புதமாக உங்களிடத்தில் பேசினார். இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுக உள்ள வித்தியாசம். என்றைக்கும் திமுக மற்றவர்களை வாழ வைத்த சரித்திரமே கிடையாது. கூட்டணிக்கு போனா மென்னு முழுகிடுவாங்க.
அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வச்சா அவர்களை கைதூக்கி ஏற்றி விடுவோம். இது நம்முடைய பண்பு. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.